ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கு நல்ல ஹெல்த்தியான சிம்பிளான தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற தோசை மாவும் கொஞ்சமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டுமே போதும். எப்பவும் போல பேனை ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே வீட்டில் இருக்கிற இட்லி மிளகாத்தூள் இல்லை பருப்பு பொடி ஏதாவது ஒன்றை மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுருங்க. மேலே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு லேயர் மாதிரி. அதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின குடமிளகா, அதுக்கு மேலே கொஞ்சமாக துருவன கேரட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே திரும்பவுமே இட்லி மிளகா பொடியை சேர்த்துட்டு குட்டீஸு கொடுக்குறாந்தா நீங்கள் நெய் இல்லை பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நான் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஃப்ளேவரான தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த தோசைக்கு நம்ம சைட் டிஷ் இல்லாமையே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக ஆனியனை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆனியனில் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ் ஈவினிங் டைம் இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த சிம்பிளான தோசை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தயிர் காம்பினேஷனோட இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.